நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தனந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தனந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதி அறிவியல் ஆளுமையுடன் சந்திப்பு. சிறப்பு விருந்தினர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் C சேகர் அவர்களுடன் நேர்காணல். அனுபவ நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மற்றும் பயோசென்சார் விஞ்ஞானியுமான டாக்டர் சேகர் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இது இரண்டாவது பகுதி. சார், முதல் பகுதியில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் சொன்னதெல்லாம். எப்படி நீங்கள் கிருஷ்ணகிரியில் பிறந்து வளர்ந்து இயற்பியல் படித்து அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்று நானோ டெக்னாலஜியில் PhD பட்டம் பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் ஜப்பானுக்கு போய் அங்கே வேலை செய்துவிட்டு அங்கேருந்து ஜெர்மனி போய் டெலிகம்யூனிகேஷனில் வேலை செஞ்சுட்டு ஜெர்மனி போய் கெமிஸ்ட்ரிக்கு வந்து திருப்பி இயற்பியலுக்கு வந்து திருப்பி நானோ டெக்னாலஜிக்கு வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி விட்டு கடைசியாக 2010ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பயோ எலக்ட்ரானிக்ஸ் பயோசென்சர் பிரிவில் வந்து சேர்ந்ததாக சொன்னீங்க.
இதுக்கப்புறம் தான் எங்களுடைய ஆச்சரியம் ரொம்ப அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. இதை பற்றிய அரிய விஞ்ஞானி ஒருவர் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே இந்த 11 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார். 2010 வந்த உடனே என்ன சார் பண்ணீங்க? அனைவருக்கும் வணக்கம். இதில் ஒரு சின்ன திருத்தம். கடைசியாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அப்படி இருக்காது. ஓகே ஓகே, கடைசி என்பதே கிடையாது, சரி, ஓகே, ஆரம்பம் தான் இப்போ இன்றைய நிலைமை. ஏன்னா உண்மை நிலை அதுதான். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வர்ற வரைக்கும் பயோசென்சார் ஏரியாவில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததானா உண்மையிலே இல்லை. நான் ஏற்கனவே நான் சொன்ன அனுபவம் தான். இங்கே எப்படி அவங்க என்னை செலக்ட் பண்ணாங்கன்னா முழுக்க முழுக்க மெரிட் பேசிஸ் செலெக்ஷன் தான். எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா என்னுடைய அனுபவமோ என்னுடைய ஆற்றல் ப்ராபப்ளி அவங்க கணிச்சிருக்கலாம், இவரால் செய்ய முடியும் அப்படின்ற வகையில் எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்க. இந்த பர்டிகுலர் பயோசென்சாரில் எனக்கு அனுபவம் இல்லையே தவிர, ஆனால் அதுக்கு தேவையான பயோசென்சார் துறையில், பயோ எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நன்றாக வேலை செய்கிற, நன்றாக ஆராய்ச்சி செய்கிற அடிப்படை அறிவுகள் நிறைய இருந்தது என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் ரொம்ப வேகமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உள்ளாவே ஒரு நல்ல எல்லாருக்கும் வெளியில் தெரிகிற அளவுக்கு 2 வருஷத்துக்குள்ளே நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் புதுசாக லேப் 2008 துறை உருவாக்கப்பட்டது. நான் 2010 தான் வந்தேன். ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் துறையில். வரும்போதே துறை தலைவராக வந்தேன். இதில் ஆராய்ச்சிகள் ஆரம்பித்து குறிப்பாக இந்த துறை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அனுபவங்களும் பல துறைகளுடைய அறிவும் கண்டிப்பாக தேவை இதுக்கு. ஏன்னா ஒரு துறையில் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு பெரிய வித்வானாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த துறை அறிவு வந்து இந்த மாதிரியான துறைக்கு, பயோசென்சார் பயோ எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு போதாது. நான் அந்த வேலை நான் சேர்ந்த உடனே நான் சொன்ன ஏற்கனவே பயோசென்சார் டெவலப் பண்ணோம். என்னுடைய முதல் பயோசென்சாரே வந்து லெவோடோப்பா அப்படிங்கிற எல்டோப்பாங்கிற ஒரு நியூரோ கெமிக்கல், அதை வந்து துல்லியமாக கணிக்கிறதுக்குரிய சென்சாரை தான் உருவாக்கணும். அந்த பயோசென்சாருடைய பயன்பாடுன்னு பார்க்கும்போது இந்த லெபரில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற ஆக்சுவலாக நம்ம மூளையில் சுரக்கிற ஒரு வகையான கெமிக்கல் டோப்பமைன், அதுதான் நம்மளை எல்லாரையுமே ஆட்டி படைக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டோப்பமைன் அது நியூரோ கெமிக்கல். அந்த நியூரோ கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னுமோ அதனுடைய அளவு பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலையில் குறிப்பாக மாறுது. ஆக்சுவலாக நம்ம உணர்வுகளை எங்களுடைய பயோசென்சாருங்கிறது நம்ம நாட்டுக்கு தான் புதுசை தவிர இது வந்து வளர்ந்த நாடுகளில் பல ரொம்ப நல்ல ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. பயோசென்சார்ன்றது மனிதனுடைய உடற்கூறுவியல். பயோசென்சாருக்கு நாங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அறிமுகப்படுத்துறது என்னென்னா, நம்ம ஐம்புலன்கள் தான் பயோசென்சார். நம்ம ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் 5 பயோசென்சார் இருக்குது. அது இல்லைன்னா நம்ம வந்து வெளி உலக தொடர்புல இருந்து தனிமைப்படுத்த விட்டுருவோம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிற இந்த ஐம்புலன்களும் உண்மையிலேயே பயோசென்சார். அதுதான் பயோசென்சார். அந்த புலன்கள் தான் வெளியில் இருக்கிற அறிவை வாங்கி அதை நம்ம மாற்றி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தகவலாக மூளைக்கு அனுப்புது. மூளையுடைய கமாண்டில் தான் எல்லா உறுப்புகளும் இயங்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நாங்கள் சொல்கிறேன். இப்போது நல்லா புரிஞ்சிருக்கும். கமர்ஷியலாக வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிற நடைமுறையில் பயன்பாட்டில் இருக்கிற பயோசென்சார்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக சொல்கிறது, எக்ஸாம்பிள் சொல்கிறது உடனடியாக நம்மளுடைய குளுக்கோமீட்டர், குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, சர்க்கரை அளவுன்னு பார்க்கறது பயோசென்சார் தான். இப்போ எல்லாருக்கும் அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 20% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது அல்லது ஆரம்பிக்க போகுது, ஆரம்பத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு குளுக்கோமீட்டரை வீட்டில் வச்சுருக்கிறாங்க, ஸ்ட்ரிப் இருக்கிறாங்க. உண்மை நிலை என்ன, பெரும்பாலானவை வெளிநாட்டுகளிலிருந்து இன்று வரைக்கும் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது ப்ரெக்னன்சி டெஸ்ட், அந்த யூரின் டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் பயோசென்சார் தான். இப்படி மருத்துவத்துறையில் பல உபகரணங்கள், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கண்டுபிடிக்கிறதுலேருந்து யூரிக் ஆசிட் லெவல் கண்டுபிடிக்கிறதுலேருந்து நீங்கள் எந்த டெஸ்ட்டு, அல்ட்ராசானிக் டெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே பெரும்பாலான மருத்துவ உபகரணங்களுக்குடைய அடிப்படை அறிவியல் அப்படின்னா பயோ எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ பயோ எலக்ட்ரானிக்ஸுடைய அடிப்படை தான், அந்த பிரின்சிபல் பேசிஸில் தான் பெரும்பாலான மருத்துவ உபகரணங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால் நீங்கள் இமேஜிங்லேருந்து, நீங்கள் அல்ட்ராசானிக்லேருந்து நீங்கள் எந்த டெஸ்ட்டு எடுத்தீங்கன்னாலும் அங்கே வந்து ஒரு உபகரணம் இருக்குதுன்னா அதனுடைய அடிப்படை அறிவியல் வந்து பயோ எலக்ட்ரானிக்ஸ். அதோட பயோ எலக்ட்ரானிக்ஸுடைய அப்ளிகேஷன் டிவைஸ், அது ஒரு உபகரணம்னு வரும்போது அது பயோசென்சார்.
அதுதான் பயோ எலக்ட்ரானிக்ஸ். அடிப்படை அறிவியலும் நாங்கள் சொல்லித்தரோம். அதே மாதிரி அதனுடைய அப்ளிகேஷன், அதனுடைய பயன்பாடுகள், அது பயனுள்ள உபகரணங்கள் தான் பயோசென்சார். அதுவும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. அப்படி பார்த்தா இப்போ அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்த பயோசென்சார் உடனே என்ன புதுமையாக கண்டுபிடிச்சிங்க 2011? நம்ம நிறைய ஆய்வுகள் போயிட்டுருக்கு. நம்ம ஆரம்பித்து நம்ம இங்கே பண்ணுற ஆய்வுகள் புதுமையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால் அப்படி பார்க்கும்போது இன்றைய முக்கியமான தேவைகள், இன்றைய தேவைகள்னு பார்க்கும்போது மனிதனுடைய மனசை படிக்கணும். உணர்வுகளை எடை போடுற அல்லது கணிக்கிற ஒரு உபகரணம் இருக்குதானா இல்லை. அதனால் இன்றளவுக்கும், அதாவது நம்ம மருத்துவத்துறையில் ஏராளமான சாதனைகள் படிச்சுட்டு இருந்தோம். நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ மனித இனம் வந்து தேவையான எல்லா மருத்துவ உபகரணங்களும் இருக்குது, மருந்துகளும் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக 100 வருஷம் வாழலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த எண்ணத்தெல்லாம் போக்குனது இப்போ கொரோனா. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இன்னும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுட்டு போயிடுது. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னொரு பல துறைகள் இருக்குது மருத்துவத்துறையில். இன்னும் வளர வேண்டிய நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய துறைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்மளுடைய மனநல அறிவியல் மனநலம் சம்மந்தப்பட்ட மனநோய்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் கணிக்கிறது அல்லது நிர்மாணிக்கிறது வந்து சிம்டம் பேஸ்ட் டயக்னோசிஸ்ன்னுவாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதுன்னா தெர்மாமீட்டர் இருக்குது, உடனே சொல்லிடலாம். சர்க்கரை இருக்குதுன்னா குளுக்கோமீட்டர் சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு உபகரணம் இருக்குது. மூத்த குடிமக்களுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கு தான் எல்லாருமே மனம் அந்த அல்சைமர் சொல்கிறோம் இல்லையா, அல்சைமரு, பார்க்கின்சன்னு, அந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளால் கணிக்க முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு நிறைய நேரங்களில் பெரியவங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே சொல்லக்கூட முடியாது என்ன பிரச்சனைகள். ஸோ அது ஒன்று. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இன்னைக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய சினிமாவில் தான் காட்டுவாங்க. இந்த விவேக்கெல்லாம் கூட நடிச்சிருக்காரு போடுறது. உங்கள் மனசில் இருக்கிறது எப்படி நான் பேசுகிறேன், அதுதான் இப்போது இன்றைய இது வந்து அதுக்கு தானே கருவி கண்டுபிடிச்சி அதுதான் சிம்டம் பேஸ்டு டயக்னோசிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போனோம்னா அவர் எப்படி நடந்துக்கிறார், வீட்டில் கோவப்படுறாரு, ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறாரு, இல்லை யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, தனிமையிலே இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப அடிக்கடி கோவப்படுறாங்க, சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, இந்த மாதிரியான எல்லாம் கொடுக்குற அந்த இன்புட்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, சிம்டம்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் பேஷண்ட் கூட இருக்கிற அவங்கக்கிட்ட பேசுகிறது மூலிமா, அவங்க சொல்கிறது மூலிமா தான் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கணிக்கிறார். இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கெமிக்கலில் டெஃபிஷியன்சி இருக்குது. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, டோப்பமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டு டோப்பமைன், செரோட்டோனின், எபினெப்ரின், நார் எபினெப்ரின், அஸ்டைல் கொலின், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதனுடைய அளவுகள் பார்த்தோம்னா கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அது நம்ம உடம்புல அதனுடைய அளவுகள் மைக்ரோகிராம், நேனோகிராம்னு சொல்கிற மிக மிக குறைவான அந்த நியூரோ கெமிக்கல் அதுதான் வந்து ஒரு மனுஷனாக வச்சிட்ருக்கு. அப்படி இல்லைன்னா பிரெயின் டெட்டுன்னு பேர். எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த நிலைமைக்கு தான் வரும். நம்மளை இயக்கிறது எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய, நான் சொல்லுவேன் இங்கிலீஷில் சொல்லுவேன், சைக்காலஜிக்கல், எமோஷ்னல், இன்டலெக்சுவல், இனி எனிதிங், நம்மளுடைய எல்லா உணர்வுகளையும் கட்டுக்குள்ளே வைக்கிறது அல்லது இயக்கிறது வந்து இந்த துல்லியமான மிக குறைந்த அளவிலான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்ற கெமிக்கல்ஸ் தான். இப்போ டோப்பமைன் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாகிட்டதுனாக்க பிரச்சனை, அதே டோப்பமைன் உடம்புல குறைஞ்சிட்டதுனாலும் பிரச்சனை. ஸோ அது வந்து தேவையான அளவு மட்டும் இருக்கணும். அதே மாதிரி தான் செரோட்டினுங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க இல்லையா, அந்த நேரங்களில் செரோட்டினின் லெவல் இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ஆகிறதுனால தான் பெண்களுக்கெல்லாம் உடம்பு அதிகமாக ரொம்ப வெயிட் போட்டுடுறாங்க இல்லையா, அந்த கெமிக்கலுடைய இம்பேலன்ஸ் தான். எல்லோரும் சாப்பிட்றதுனாலே வெயிட் போட்டுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலும் நம்மளுடைய கட்டுப்படுத்துறது வந்து கெமிக்கல் தான். ஸோ இந்த கெமிக்கல்ஸை, நியூரோ டிரான்ஸ்மிட்டரை துல்லியமாக கணிக்க முடிஞ்சதுன்னா நம்ம ஒருத்தருடைய மனநிலையை கணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கு. இதில் வந்து உண்மையிலே இன்னும் உலக அளவிலேயே ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, பிரெயின் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து அது ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ டோப்பமைன் நாங்கள் அளக்கணும், செரோட்டின்னு அளந்துடணும்,
உங்களுக்கு அடுத்தது எப்பினெஃப்ரின் தெரிஞ்சுக்கணும், நாரெப்பினெஃப் இதுன்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து இந்த நேரங்களில் இருக்கிற அளவு வந்து அடுத்த 1 நிமிஷத்துலேயே கூடிடும், குறைஞ்சிடும், நியூட்ரலாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கோவமாக இருந்தால் எப்பவும் கோவமாகவே இருக்கிறதில்ல, சந்தோஷமாக இருந்தால் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கிறதில்ல. ஒரு சிலர் மனநோய் சம்மந்தப்பட்ட சிரிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி மாறலைன்றது அப்படியே இருக்கும். இல்லை கோவம்னா ஒரு நாள் முழுக்க கோவமாகவே இருக்கும், ஒரு வாரம் முழுக்க கோவமாகவே இருப்பாங்க. ஆனால் நார்மல் பர்சன் பார்த்திங்கன்னா பரவாயில்ல போகட்டும், 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து மாறிடும் மனநிலை. ஸோ இந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்குரிய அடிப்படை காரணம் வந்து அந்த உள்ளே நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அதனால் இந்த அளக்கிறதுல மிக பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதை இங்கே நாங்கள் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு எங்களோட ரிசர்ச். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நல்ல இன்டர்நேஷ்னலி ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ன்னுவாங்க, பிரபலமான ஜேர்னலில் நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். அதில் என்னோட ஆரம்ப கட்டம் அது பேப்பர் வந்து அந்த லெவோடோப்பாங்கிறது. அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சது அது ஒரு மாத்திரை, மனம் நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் கொடுக்குற ஒரு மாத்திரை, எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அது கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சது. அப்போது அதை எப்படி நம்ம உடலில் இருக்கிற ரத்தத்தில் நேரடியாக பண்ண முடியாது, அது ரத்தத்திலிருந்து சீரம் எடுத்து அதில் பண்ணுவோம். அதை எடுத்து நாங்கள் பண்ணோம் முதல்ல. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருங்களை பேசும்போது சில இன்புட்ஸ் கிடைச்சது. இயற்கையில் ஆர்வம் இருக்குது நீங்கள், இதையும் இந்த பயோசென்சாரையும் எப்படி நீங்கள் இணைக்க முடியும்? அதான் இந்த ஒரு சென்சார் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் வந்துட்டுது, இது எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை வந்து ஒரு சந்தித்தேன். அவர் சொன்னார், நல்ல விஷயம், ஆனால் இது போதாது, ஏன்னா உங்களுக்கு வந்து இதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு சென்சார் வேணும், உடம்புலே பொறுத்துற மாதிரி, குறிப்பாக மூளையிலே ஒரு பயோ சென்சாரை வச்சுட்டு அதில் நடக்கிற வேதியியல் மாற்றங்கள், மூளை வேதியில் நடக்கிற மாற்றங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வந்தால் தான் எந்த நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்குதுன்னு நம்ம கணிக்க முடியும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுன்னாங்க. அது எங்களுக்கு அடுத்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நமக்கு எப்படி வந்து அறிவியலில் பிரச்சனைகள், அதாவது ப்ராப்ளம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ண முடியாது. லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஆனால் நம்மளோட ஆராய்ச்சியில் நல்ல ப்ராப்ளம் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஆராய்ச்சி வரும், அப்போ முடிவுகள் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு வந்தது. அப்புறம் அதை வந்து வேறு ஒரு ஹைட்ராக்சி அப்படைட் அப்படிங்கிற மெட்டீரியலும் கார்பன் நானோ டியூபும் கலந்த கலவையை பயன்படுத்தி பண்ணோம். அதில் நல்ல ரிசல்ட் வந்தது. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரில் அறிவியல் ஆளுமை டாக்டர் சி. சேகர் அவர்களுடன் சந்திப்பு.